அனைவருக்கும் வணக்கம். பெஸ்ட் லேசர் டென்டல் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர்லேருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் அஞ்சலி. இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ராசா கிருஷ்ணன் சார் இருக்காங்க. ஸ்ரீலங்காலேருந்து நம்ம மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 62 வயது ஆகுது. நிறைய பற்கள் பிரச்சனை, 15 வருடங்களாக அவங்களுக்கு தொடர்ந்து நிறைய பற்கள் பிரச்சனை, கடுமையான ஈர் பிரச்சனைகள்னால எல்லா பற்களுமே பலவீனமாய் ஆடிட்டு இருந்திருக்கு. அவருக்கு பாதிக்கப்பட்ட பலவீனமான பற்கள் அனைத்துமே எடுத்துட்டு இம்ப்ளான்ட் மூலமாக ஃபிக்ஸ்டாக பற்கள் கொடுத்துருக்கோம். நவீன மேலோபார் டெக்னாலஜி மூலமாக ஃபிக்ஸ்டாக பற்கள் கொடுத்துருக்கோம். இந்த சிகிச்சைக்கு அவருக்கு மொத்தமாக 5 to 6 நாட்கள் தேவைப்பட்டிருக்கு. சார் இன்னைக்கு செக்கப்காக வந்திருக்காங்க. சாரோட மொத்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். எனது பேர் ராசா கிருஷ்ணன். நான் ஸ்ரீலங்காவிலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே 2-3 ஹாஸ்பிட்டலுக்கு இதை பற்றி ஆலோசனை எடுத்தேன். லாஸ்ட்டாக இந்த லேசர் பெஸ்ட் இதுக்கு வந்தேன். அங்கே வரும்போது டாக்டர் அஞ்சலி ஒரு நல்ல வெரி குட் ப்ளஷராக நடந்து எனக்குரிய என்ன பண்ணணும், என்ன செய்தண்டக்கூடாது, இதால் பின் விளைவு என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சரியா. அதுக்கப்புறமா நான் லேசர் பெஸ்ட்டை சாய்ஸாக எடுத்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு 30 வயதில் ஆக்சிடெண்ட்டில் ஒரு 8 பல்லு உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஜெர்மனியில் இருக்கும்போது நான் அந்த பல்லுக்கு பிரிட்ஜ் போட்டிருந்தேன். அது 15 years கேரண்டி கொடுத்தாங்க. 15 yearsக்கு அப்புறம் அது சின்னனா ஆடை வலிக்கிட்டு எனக்கு இடைஞ்சலாக இருந்தது, சாப்பிட முடியல, எல்லா பல்லும் ஆடை வலிக்கிட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கே இந்த ஃபுல் இம்ப்ளான்ட்டுக்கு சஜெக்ஷன் டாக்டர் ஆஞ்சலி சொன்னாங்க. அதன்படி நான் இந்த லேசர் பெஸ்ட்டில் இந்த ஃபுல் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த இம்ப்ளான்ட் எடுக்கிறதுக்கு 6 days கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் நல்லா இருக்குது. ஹீலிங் எல்லாம் இப்போ ஓகேயாக வந்துட்டுருக்கு. நல்ல மெடிசன் கொடுத்தாங்க. ப்ளஸ் நான் சொல்ல அனுபவம் என்னென்னா, எனக்கு இப்போ அழகாக சாப்பிடக்கூடியதாக இருக்குது, நல்லா இருக்குது. அதாவது சிரிக்கும்போது என் ஃபொண்டில் இருக்கிற எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஒரு எங்கே பண்ணீங்க, எப்படி பண்ணாங்க, எவ்வளோ காலம் எடுத்துன்னு கேட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் இங்கே வர்றதுக்கு காரணம் என் ஃப்ரெண்டு ஸ்வீடனில் இருந்தார். அவர் சொன்னார், இப்படி போங்க, லேசர் பெஸ்ட் வடசிரவாக்கத்தில் இருக்குது, அதுக்கு போங்க, கரெக்டாக இருக்குமெண்டு. நான் அதுக்கு முன்னாடி 2 டாக்டர்கிட்ட ஆலோசனை எடுத்தேன். இந்த 2 எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே வந்த இடத்துல இது சரியாக எனக்கு தென்பட்டுது, இது கரெக்டாக இருக்கும் என்று தென்பட்டபடினா நான் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குது. இனி யார் இருந்தாலும் இங்கே வர்றேன்டா என்னை பொறுத்தவரையில் எந்த எக்ஸ்பீரியன்ஸில் லேசர் பெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். ரைட் சார். இப்போ இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு இல்லை பற்கள்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வலி இருக்குமோன்னு பயப்படுறாங்க. ஆமாம், பயத்தினாலே நிறைய பேர் சிகிச்சையை பல வருடங்கள் தள்ளி போடுறாங்க. கரெக்டு. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்துச்சு? அந்த சிகிச்சை அனுபவத்தை பொறுத்தவரையில் அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். ஆனால் அவங்க அதுக்குரிய மருந்துகள் எல்லாம் கொடுத்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது எந்த வலியும் எனக்கு தெரியலை. அண்டு நைட்டு கூட தெரியலை. அதுக்கு முன்னாடியே அவங்க ஆன்டிபயோட்டிக்கள் இதுகள் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, சஜெக்ஷன் பண்ணி மவுத் வாஷர் அது எல்லாமே கொடுக்குறாங்க. அதை பாவிச்சதுக்கப்புறம் அந்த வலியே தெரியலை. யாரும் இதில் பயப்பட வேண்டிய இந்த ஒரு அவசியம் இல்லை. கரெக்டாக அவங்களோட சஜெக்ஷனை கேட்டு நடந்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் உங்களுக்கு சின்ன டிஃபிகல்ட்டி. அந்த ஆப்ரேஷன் பண்ண மட்டும்தான் நீங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் எந்த பெயினும் உங்களுக்கு தெரியலை. எனக்கு பர்சனலாக எனக்கு எந்த பெயினும் தெரியலை. ஓகே. இப்போ நீங்கள் பல்லு கட்டினதுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிட்டு பார்த்தீங்க? பல்லு கட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கடினமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்த்தேன். கரெக்டாக தான் இருக்குது. ஸ்விங் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இன்றைக்கி ஒரு மாதம் 10 நாள் ஆகுது. இனி பெர்மனன்ட் பல்லு பூட்டினா அப்புறம் இன்னும் ஒரு பெஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ பல்லு கட்டியிருக்கோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு முழுமையாக ஃபிக்ஸடாக 24 பற்கள் கொடுத்துருக்கோம். ஆமாம். இப்போ ஒரு 15 வருஷமாக நீங்கள் பற்கள் பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபிக்ஸடாக அழகாக பற்கள் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது? இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, சாப்பிடக்கூடியதாக இருக்குது. கொஞ்சம் ஹாட்டான ஃபுட்டும் இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் நல்ல அழகாக சாப்பிடக்கூடியதாக இருக்குது. ஓகே. இப்போ உங்களுக்கு பிடித்தமான உணவுனா என்ன? பிடித்தமான உணவு நான்வெஜ், மட்டன், சிக்கன். ஓகே. இப்போ சிகிச்சைக்கு அப்புறம் யாரெல்லாம் சந்திச்சிங்க, அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சந்தித்தேன். நம்ம நிறைய
ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இங்கே இந்தியாவிலும் இருக்கிறாங்க, வெளிநாட்டிலும் இருக்கிறாங்க. ஃபோன் பேசும்போதும் நான் சிரிக்கும் போதும் அதை பார்த்து எப்படி பண்ண என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு சஜஷன் கொடுத்துருக்குறேன். வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ உங்களோட ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேசுகிறீங்க, நிறைய ஃபோனில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இப்போது ஸ்பீச் நீங்கள் பேசுறது எப்படி இருக்குது? புது பற்கள் இல்லையா, பேசுறது எப்படி இருக்குது? பேசும்போது கொஞ்சம் அந்த இப்போ ஸ்டார்டிங்காக இருக்கிறவன்னா கொஞ்சம் டங்க் வந்து ரொட்டேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. அது நாளடைவில் சரி வந்துடும்னு நீங்கள் சொன்னீங்க. அது மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த பேச்சு. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து வயது ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 60 வயசு ஆச்சு அப்படின்னாவே வந்து இம்ப்ளான்ட்லாம் தேவையா, நம்மளுக்கு இம்ப்ளான்ட் ஒத்துக்குமா, இம்ப்ளான்ட் பண்ணிக்கணுமா அப்படின்னு பயப்படுறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்ல நினைக்கிறீங்க? பல்லை பொறுத்தவரையில் பிரிட்ஜு இது எல்லாம் நார்மலாக போட்டால் அது வயசு போக போக அதிൻ്റെ தன்மைகள், அதாவது வந்து முரசிൻ്റെ டென்சிட்டி எல்லாம் குறைஞ்சோண்டு போயிருக்க நீங்கள் பிரிட்ஜ் அதை போட்டால் அது வந்து இது ஆகாது. ஏன்னா அது வந்து பல்ல ஆடும், நல்ல உணவு கரெக்டாக சாப்பிட முடியாது. 100% 60 வயசோ 65 வயசோ இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இம்ப்ளான்ட் தான் பெஸ்ட்டு. ஓகே, இப்போ இம்ப்ளான்ட் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? நாங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா சில விஷயம். ஆமாம், பாதுகாப்பாக இருக்கிறதுக்காண்டி நீங்கள் ஹீலிங்குக்கு எனக்கு வந்து கல்சியம் தந்துருக்குறீங்க, விட்டமின் டி கொடுத்துருக்குறீங்க, ப்ளஸ் வந்து மவுத் வாஷர் கொடுத்துருக்குறீங்க. அது இப்போ ஸ்டாப் பண்ணி இப்போ நார்மல் மவுத் வாஷருக்கு போயிருக்கிறேன். முதல் கொடுத்தீங்க பெனட்டின், அது வந்து 5 நாளைக்கு கொடுத்தீங்க. அது முடிஞ்சு இப்போ வந்து நார்மல் மவுத் வாஷர், அதை வந்து ஒயிட்டில், அதே மாதிரி பேஸ்ட்டும் ஒயிட்டில் வந்து நீங்கள் தான் சஜஷன் கொடுத்தீங்க. அதை இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் வந்து கல்சியம் டேப்லெட்டும் ப்ளஸ் இந்த விட்டமின் டி அது ரெண்டும் எடுத்துகிட்டு இருக்கீங்க. 6 மந்த்துக்கு எடுக்க சொன்னீங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து பெர்மனன்ட் பல்லு வந்து பூட்டும்போது அதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஈர் பிரச்சனைனால நிறைய பற்கள் எல்லாமே பலவீனமாக இருந்துச்சு. தாடை எலும்பு மிக மிக குறைவாக இருந்தது. செயற்கை எலும்பு எதுவும் பொருத்தாமல் ஜைகோமா இம்ப்ளான்ட் இல்லாமல் நவீன மேலோபா டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு இம்ப்ளான்ட்ஸ் மூலமாக ஃபிக்ஸ்டாக பற்கள் கொடுத்துருக்கோம். சார் இப்போ நீங்கள் 2 மாதங்களுக்கு ஒரு சாஃப்டான மிதமான உணவுகள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். 2 மாதங்கள் பிறகு இம்ப்ளான்ட் நல்லா எலும்போடு ஒட்டின பிறகு கொஞ்சம் கடினமான உணவுகளும் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நீங்கள் செக்அப் வந்திருக்கீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு நாங்கள் நைட் கார்டு கொடுத்தோம் இல்லையா, அது வந்து இரவு நேரத்தில் நீங்கள் தினமும் போடணும். ஸோ தூங்கத்துக்கு முன்னாடி அந்த நைட் கார்டு போட்டுக்கோங்க. காலையில் எழுந்த உடனே அந்த நைட் கார்டு கழித்து நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா சார்? உங்களோட சிரிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? உங்களோட புன்னகையை காட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சிரித்து யாரோட பேச மட்டும் அவங்க சிம்பாதிக்காக இருக்கிற இதை எப்படி பண்ணான்னு கேட்குறாங்க. அதுக்கு லேசர் பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்குறேன். எந்த சஜெக்ஷனை பொறுத்தவரையில் அப்புறம் உங்களோட வயது எவ்வளோன்னு சொல்லுவீங்க? வயது கம்மியாக எனக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், உங்களோட இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், இந்த வீடியோ நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ.